சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வம், வந்துட்டியாப்பா? நீ வரலையேன்னு தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். காலையிலேயே சாப்பிடாம போயிட்டேன். மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்ட மருந்தெல்லாம் ஒழுங்கா போட்டியா? டேய், எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுடா. எதுக்குடா மறுபடியும் மாத்துற? வெண்ணிலா, செல்வம் வந்திருக்கான் பாரு. இதோ வரேம்மா. உனக்காக அச்சு முறுக்கு, ரவா லட்டு, வடையெல்லாம் உங்க அக்கா பண்ணிருக்கா. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, அவன் சாப்பிட்டோம். கொண்டு வரேம்மா. அண்ணே, கிச்சன்ல இருந்து ஒரே வாசனை. நாங்க எல்லாரும் ஒன்னாவது கூடன்னு கேட்டோம். அம்மா செல்வண்ண வந்தாதான் எல்லாருக்கும் தருவேன்னு சொல்லிட்டாங்க. மா, என்னம்மா இதெல்லாம்? குழந்தைங்க கேட்கும் போது கொடுக்க வேண்டியது தானே. எனக்காக எதுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இந்த வீட்ல எப்பவுமே எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க. இந்த வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீ தான் பழைய மாதிரி இருக்கிறது இல்ல. வெண்ணிலா, எப்ப என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாது. சும்மா இரு. இந்தப்பா, நீ சாப்பிடுப்பா. மா, பசங்களுக்கு கொடுங்க. கொண்டாங்க. டேய், சாப்பிடுறா. பரவாயில்ல, நீ சாப்பிடுன. டேய், உனக்காக ஆசையா செஞ்சதுடா. கொஞ்சமாவது சாப்பிடுறா. இல்லம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். செல்வம், உனக்காக இது எல்லாமே ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். யாருமே சாப்பிடாம நீ தான் முதல்ல சாப்பிடணும்னு எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அம்மாக்காவது ஒரு வாய் எடுத்து சாப்பிட. நானும் அம்மாக்காக தான் வந்திருக்கேன். அதுக்காக இப்படிதான் இருக்கணும்னு என்னை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம். எனக்கு வேண்டாம் தான், விடுமா. செல்வம், மகாவை பாத்தியாப்பா? பேசுனியா? இல்லப்பா, நான் ஃபோன் பண்ணப்பா. ஆனால் அவளால் ஃபோன் எடுக்க முடியல. அவள் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல. சரி, நேரில் பார்க்கலான்னு கார்மெண்ட்ஸ்க்கு போனேன். ஆனால் அவள் வேலை விஷயமா இங்கே வெளில போயிருக்கிறதா சொன்னாங்க. சரிப்பா, மகா வீட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. பார்க்குறப்பா. ஏய், இந்த கொட்டிக்கோ. ஏன்பா, வந்ததோ வராததுமா மகாவை பத்தி பேசாம உங்களால இருக்க முடியாதா? அப்படி விசாரிச்சதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவன் மனநிலைமை என்னன்னு நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விசாரிச்சேன். காலையில டிஃபன் சாப்பிடல, நீ குடுக்கற லஞ்ச வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். மதியம் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியவும் இல்லை. இப்ப கொடுத்த ஸ்வீட்டையும் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுதான் அவன் அம்மா அம்மான்னு இங்க வந்ததுக்கு கிடைச்ச பலனு. கௌரி, நீ குணமாயிட்ட. ஆனா அவன் உன் புள்ள உன்னை தேடி வந்துட்டான்னு நீ சந்தோஷப்பட்டுக்கலாம். உன் புள்ளையும் நாம அம்மாவுக்கான கடமையை செஞ்சிட்டோன்னு அவனும் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா மகாவோட புருஷனா எப்படி இருக்கான்னு பாத்தியா? நடப்பின போல ஆயிட்டான். உருவத்துல உன் புள்ளையா இங்க இருக்கான். ஆனா எந்த நேரமும் மகாவையே நினைச்சிட்டு இருக்கான். வாழ்ந்து முடிச்ச உனக்கே நீ நினைச்சது நடக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா அவங்க இப்பதான் வாழவே தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க மனசுல எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். இப்படி சின்ன சிறுச்சிங்களை பிரிச்சு நீ என்ன சாதிச்சிட போற? என் பையனை ஓவியமா வளர்த்த, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த, மஞ்ச காமலை வந்தப்ப உயிரை கொடுத்து காப்பாத்துன, இப்படி எவ்வளவோ சொல்லுவிய. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னுடைய சுயநலத்துக்காக அவனோட சந்தோஷத்தை பறிச்சிட்டியே. இதுதான் பெற்ற தாய் பண்ற காரியமா? போதும், நிறுத்துங்க. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி என் கழுத்தை அறுக்காதீங்க. நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். என் பிள்ளை என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். எனக்கு அது போதும்.
இனிமே அவன் சந்தோஷப்படுற எல்லா விஷயத்தையும் நான் அவனுக்கு செஞ்சு வைப்பேன். அவனுக்கு மகா கூட வாழறதுதான் சந்தோஷம். அதை நிறைவேற்றி வைப்பியா? உனக்காக மகா தான் புருஷனையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. ஏங்க, என் பிள்ளைய என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அவ யாருங்க? ஒருவேளை அவ தடுத்திருந்தா என் பிள்ளை என்ன பார்க்க வராம இருந்துருவானா? ஏதோ கொஞ்ச நாள் தனி கொடுத்து இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிடிப்பு இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். இங்க பாருங்க, என் பையனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க நடுவுல புது குட்டையை குழப்பாம இருந்தா போதும். இப்ப நீ பேசுறதெல்லாம் உன் புள்ளகிட்ட நீ சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? சமயம் வரும்போது அவனை கூப்பிட்டு சொல்லத்தான் செய்வேன். இங்க பாருங்க, மகா இனிமே இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. அவ இந்த வீட்டுக்குள்ள நீ நுழையவும் முடியாது. நீங்களோ செல்வமோ ஏன் இங்க இருக்கிற யாருமே மகா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவாங்கிற மனக்கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அவ கதை முடிஞ்சதுதான். தேவையா இது உங்களுக்கு எல்லாம்? இதுக்கு மேல தெளிவா இத பத்தி யாரும் சொல்ல முடியாது. என்னமோ உங்க புள்ள சாப்பிடலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க. எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பா? பசிச்சா அவனே ஆட்டோமேட்டிக்கா வந்து சாப்பிடும். சும்மா மகனுக்கோ மருமகளுக்கோ சப்போர்ட் பண்றேன்னு லாயர் மாதிரி ஏதாவது பாயிண்ட் எடுத்துட்டு வந்து பேசாதீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏய், இத அப்படியே பாத்துட்டு இருக்காத, எங்கேயாவது உட்காந்து சாப்பிடு.